அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். இன்று சட்டம் என்ன சொல்லுகிறது என்ற ஒரு பதிப்புல நண்பர் கிஷோர் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவிட்டிருந்தார் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜில். அதுக்கு விளக்கம் கேட்டிருந்தார். சட்டத்தில் அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சிகளை பற்றி அவதூறு பேசலாமா? அவருடைய சென்டென்ஸ் அப்படியே படிச்சிட்டேன். கேட்டிருக்காரு. நண்பர்களே, நாம தொடர்ந்து சமுதாய பிரச்சனையும் சட்ட பிரச்சனையும் பற்றி நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல என்னுடைய நம்பர் 9841786197. அதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்க டவுட்ஸை நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கிளியர் பண்றேன். சப்ஜெக்டுக்கு வந்துருவோம். அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் பற்றி அவதூறு பேசலாமான்றது தான் நம்ம கிஷோர் அவர்களுடைய சந்தேகம். அதாவது அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் யாரை பற்றியும் அவதூறு கருத்து என்பதை தெரிவித்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை உண்டு. அதாவது நீங்க அந்த சட்டப்படி அந்த வழக்கை காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாகவோ நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா, உரிய சாட்சி மற்றும் ஆதாரங்களோடு நீங்க ப்ரொசீட் பண்ண நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை உண்டு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா கிஷோர் அவர்கள் கேட்டிருக்க விஷயங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு சமீபத்தில் நினைவு இருந்த ஒரு வழக்கை பற்றி சொல்றேன். அதாவது நம்மளுடைய திருச்சி எஸ்பி அவர்கள் அரசு அதிகாரி, அவர் நாம் தமிழர் கட்சி மேல அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதை நிறைய ஊடகங்கள்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதாவது கருத்து தெரிவிப்பது என்பது வேறு, அவதூறு கருத்து தெரிவிச்சா அது யார் வேணாலும் வழக்கு தொடரலாம். அது அரசு அதிகாரிகள், கடைநிலை ஊழியராக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட இருக்கட்டும், கலெக்டரே கூட நிச்சயமாக அவதூறு வழக்கு தொடரலாம். ஒன்று போலீஸ் மூலியமாகவும் தொடரலாம். அதாவது நம்மளுடைய பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐபிசின்னு சொன்ன பிஎன்எஸ் வழியாகவும் செய்யலாம். அல்லது தனிப்பட்ட முறையிலும் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் நாம் தாராளமாக தாக்கல் செய்யலாம். கிஷோர் அவர்களுக்கு இதுதான் பதில். எப்பயுமே மற்றவர்களை பற்றி நாம் பேசும் பொழுது ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ஆதாரங்கள் இல்லாமல் நாம போற போக்கில் பேசிட்டு போனோம்னா நிச்சயமாக அந்த பேச்சுக்கான பலன்களை, அதாவது அந்த பேச்சு பேசியது தவறு என்று இருந்தால், சட்டப்படி தவறாக இருந்தால் அதனுடைய பலன் நிச்சயமாக தண்டனை தான். அந்த தண்டனை அனுபவித்தாக வேண்டிய சூழ்நிலை பேசுபவர்களுக்கு வந்துவிடும். இதுதான் சட்டம் என்ன சொல்கிறதுல உங்களுக்கு சொல்றோம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் நிச்சயமாக பதிவிடுங்கள். அதை நிச்சயமாக நான் நேரம் கிடைக்கும் போது தகவல் செய்ய நிச்சயமாக போடுகிறேன். நன்றி நண்பர்களே. ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.